ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். உங்களுக்கு ஏதாவது மெடிசனுடைய டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்டில் அந்த மெடிசனுடைய நேமை டைப் பண்ணுங்கள். நான் அதுக்குண்டான வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, லேக்மி பர்ஃபெக்ட் ரேடியன்ஸ் ஃபேஸ் வாஷ் பற்றி தான். இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இது எப்படி வேலை செஞ்சு நம்மளுக்கு பிரைட்னஸை கொடுக்குது, ஸ்கின்னை கிளியராக வச்சுக்குது என்பதையும், இந்த மருந்தை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதையும், இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம், யாரெல்லாம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் என்பதையும் இந்த வீடியோ நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட்டு, இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த ஃபேஸ் வாஷ் டெய்லி முகம் சுத்தம் செய்வதற்கும், அதிகமான ஆயில்னஸ் எண்ணெயை குறைப்பதற்கும், தூசி மற்றும் மாசுகளை அகற்றவும், முகப்பரு தழும்புகள் மற்றும் கரும்புள்ளிகளின் தோற்றத்தை குறைக்கவும், பிளாக் ஹெட்ஸ் மற்றும் ஆக்னிக் மார்க்ஸை குறைக்கவும், ஸ்கின் டல்னஸை குறைக்கவும், மங்கலான தோற்றத்தை குறைக்கவும், முகம் பிரைட்டா க்ளோவா இருப்பதற்கும், அன்ஈவனான ஸ்கின் டோனை ஈவனான ஸ்கின் டோனா சேஞ்ச் பண்றதுக்கும் இந்த ஃபேஸ் வாஷ் பயன்படுது. அடுத்து இது எப்படி வேலை செய்யுது என்பதை தெரிஞ்சுப்போம். இதுல நியாசினாமைடுன்னு சொல்லக்கூடிய விட்டமின் B3 இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்கின்னுடைய க்ளோ மற்றும் ஸ்கின் பேரியரா, ஸ்கின்னுக்கு மேல ஒரு லேயரா ஃபார்ம் ஆகி ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுது. அடுத்து இதுல கிளைசரின் இருக்கு. இது ஸ்கின்னுக்கு ஈரப்பதத்தை அளிக்குது. ஸோ இது ஒரு மாய்ஸ்சரைசரா செயல்படுது. அடுத்து கிளென்சிங் சர்ஃபெக்டன்ஸ், இது அழுக்கு மற்றும் எண்ணெய்களை அகற்ற பயன்படுது. கிளென்சிங் ஆக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு, வியர்வை மற்றும் எண்ணெய், தூசி ஆகியவற்றை அகற்றுது. அடுத்து நியாசினாமைடு என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்கின்னுக்கு மேல ஒரு லேயரா ஃபார்ம் ஆகி ஸ்கின் பேரியரா இது செயல்படுது. அடுத்து அதிக எண்ணெய் சுரப்பிகளை கண்ட்ரோல் பண்ணி முகத்துல ஆயிலை கண்ட்ரோல் பண்ண இந்த மருந்து பயன்படுது. அடுத்து ஸ்கின் அன்ஈவன் டோனை சமப்படுத்த ஈவனான டோனா சேஞ்ச் பண்ணவும், முகப்பரு மற்றும் பிளாக் ஹெட்ஸை கண்ட்ரோல் பண்ணவும் இந்த மருந்து பயன்படுது. அடுத்து இந்த மருந்தை பயன்படுத்தக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு முறை இல்லைன்னா 2 முறை பயன்படுத்தலாம். ஃபேஸை ஃபர்ஸ்ட் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு, இந்த ஃபேஸ் வாஷை கொஞ்சம் கையில் எடுத்துட்டு முகத்தில் அப்ளை பண்ணி 20 to 30 நிமிடங்கள் வரை மசாஜ் செய்யணும். பிறகு நல்ல தண்ணியில் ஃபேஸை வாஷ் பண்ணீங்கன்னா ஃபேஸ் உங்களுக்கு பிரைட்டாக க்ளீனாக க்ளோவாக இருக்கும். அதன் பிறகு நீங்கள் மாய்ஸ்சரைசரை பயன்படுத்தலாம். இந்த ஃபேஸ் வாஷ் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ட்ரைனஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கின் எரிச்சல், ஸ்கின் ரெட்னஸ் இவைகளை ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இதனுடைய வாசனை, ஃப்ரேக்ரன்ஸ் காரணமாக சில பேருக்கு அலர்ஜி ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஃபேஸ் வாஷை பயன்படுத்தும் போது யாரெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் ஸ்கின் சென்சிட்டிவா உள்ளவர்கள் மற்றும் கடுமையான ஆக்னிக் மற்றும் எசிமா உள்ளவர்கள், ஃப்ராக்ரன்ஸ் அலர்ஜி, இந்த வாசனை அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு, அதிக உலர்ந்த சர்மம், ட்ரைனஸா இருக்கிற ஸ்கின் உள்ளவர்கள் தினமும் 2 முறை பயன்படுத்தும் போது கவனமா இருக்கணும். இதை பயன்படுத்துற யூசர்ஸ் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய ரிவ்யூ என்ன பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் ரிவ்யூ என்ன பார்த்தீங்கன்னா, முகம் சுத்தமாகவும் புத்துணர்ச்சியாகவும் இந்த ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணும்போது இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதே போல முகத்தில் இருக்கக்கூடிய ஆயிலை கண்ட்ரோல் பண்றதாகவும், இதனுடைய ஃப்ரேக்ரன்ஸ் வாசனை மற்றும் ஃபோமிங் பலருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய குறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு ஸ்கின் ட்ரைனஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கின் சென்சிட்டிவ் இருக்கிறவங்களுக்கு ஒரு எரிச்சலான ஒரு ஃபீல் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கடுமையான முகப்பருவை குணப்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கிய குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆக்னிக் ட்ரீட்மெண்ட்டுக்கான மருந்து கிடையாது, ஸ்கின் ஒயிட்டனிங்கான கிரீம் கிடையாது. இதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உடனடியாக இமிடியேட்டாக உங்களுக்கு அன்ஈவனான ஸ்கின் டோன் சேஞ்சஸ் ஆகாது. தினசரி நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபேஸ் கிளியராக க்ளோவாக இருக்கும், ஒயிட்னிங் ஆகும். பகலில் பயன்படுத்தும் போது நீங்கள் சன்ஸ்கிரீமை யூஸ் பண்ணணும். கூட நீங்கள் சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகம் சுத்தமாக வச்சுக்கும், ஆயில் கண்ட்ரோலாக வச்சுக்கும், ஸ்கின்னை பிரைட்னிங் மற்றும் க்ளோவாக வைத்துக்கொள்ள இது பயன்படும். இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிசனுடைய டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ல அந்த மெடிசனுடைய நேமை டைப் பண்ணுங்கள். நான் அதுக்குண்டான வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்துடைய பயன்கள் என்னென்ன, சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, முக்கியமாக ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு, ஸ்கின் டல்லா பிரைட்டே இல்லாத இருக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அவங்க இதை பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு பிரைட்னான ஒரு ஸ்கின், க்ளோவான ஒரு ஸ்கின் மற்றும் ஆயில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.